ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம மருமக தான் சமையல் பண்ண போகிறாங்க. அவங்க தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, நம்ம வந்து எப்பவுமே சோறு குழம்புன்னு பண்ணுறதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டெசர்ட் அந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னைக்கு இது பிரெட்டை வச்சு ஏதோ ஒரு டெசர்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, நானே இதை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்க போகிறேன். அவங்க செஞ்சதுக்கு அப்புறமா சாப்பிடலாம். ஓகேங்களா, சாப்பிட்டுட்டு என்னங்கிறது நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்னால் இன்னைக்கு நம்ம கட்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 பேர் கட்டியிருக்க சாரியுமே சேல்ஸ்க்கு வந்திருக்கு. கிளாட் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸுக்கு போட்டு ஒரு 2 ஹவர்ஸ்லேயே எல்லாமே மேக்ஸிமம் நேற்று போட்டு சைடில் சோல்ட் அவுட் ஆகிட்டு, அந்த அளவுக்கு வந்து வெப்சைட்ல எக்கச்சக்கமான ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க. ரொம்பவே தேங்க்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கட்டிட்டு பார்த்தீங்களா, நிறைய பேர் கேட்டிருந்தது இந்த மாதிரி டோலா சில்க் கேட்டிருந்தீங்க. நான் கட்டியிருக்கிறது இது வந்து நல்ல மல்டி கலர்ல இருக்கும். சாரிக்கு வந்து முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பிளவுஸ் ஆக்சுவலாக வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்க வரல. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த கார்னர்ல இதை மாதிரி தான் இருக்கும். நான் வந்து வேற சாரிக்கு பிளவுஸ் மேட்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து 370 370 ரூபாய். மருமக கட்டியிருக்கிறது சாட்டின்ல நல்ல அழகான கிரஷ் மெட்டீரியல். பிளவுஸ் பாருங்க, அழகான ஒரு டிசைனர் பிளவுஸ், செம சூப்பரான மெட்டீரியல். அதே மாதிரி அழகான அந்த முந்தியில பார்த்தீங்கன்னா அழகான கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, டசல்ஸ் கொடுத்துருப்பாங்க. சாரியோட ரேட்டு வெறும் 470 ரூபா மட்டும் தான். தெரிஞ்சவங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ணுங்க, தெரியாதவங்க வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபுல் வீடியோ பார்க்கணும், ஓப்பன் வீடியோலாம் பார்க்கணும்னா மார்னிங் 8 o'clock நம்ம கிளாட் ஃபேஷன்ல செக் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மில்க் அண்ட் வந்து பிரெட்டை வச்சு நம்ம ஒரு டெசர்ட் செய்ய போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 to 6 slices ஆஃப் பிரெட் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வீட் பிரெட் எடுத்துக்கலாம், இல்லைனா மில்க் பிரெட் எடுத்துக்கலாம். நான் வந்து எங்கிட்ட சாண்ட்விச் பிரெட் தான் இருந்துச்சு, ஸோ சாண்ட்விச் பிரெட் எடுத்துக்கோம். அதுக்கப்புறம் 2 கப்பு பால். ஓகேங்களா, நல்லா சூடு பண்ணி வச்சிருந்த பால் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க். ஓகேங்களா, சர்க்கரைக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லைனா நீங்கள் வந்து சுகர் கூட இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது இல்லைனா நெக்ஸ்ட்டு இது வந்து 2 tablespoons ஆஃப் கஸ்டர்ட் பவுடர். ஓகேங்களா, ஸோ இதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கீ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேன் எடுத்து அந்த பேனில் வந்து இதை வந்து 4 ஸ்லைசஸாக எடுக்க போகிறோம். இந்த லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிறது மட்டும் 4 ஸ்லைஸாக கட் பண்ணுறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து கீயில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வைக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ எப்படி வெட்டுறதுன்னா, இந்த லெஃப்ட் ஓவர்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, நார்மலாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இந்த லெஃப்ட் ஓவர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு அப்படி பிடிச்சி நீங்கள் சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா, நான் இன்றைக்கி ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இது 4 பீசஸாக அப்படி கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இருக்கிற எல்லா ப்ரெட்டையும் நான் வந்து அதே மாதிரி பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து பேனில் போட்டு கீ கொஞ்சம் யூஸ் பண்ணி ரோஸ்ட் மட்டும் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ பேனை அடுப்பில் வச்சுட்டேன், ஆன் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு ஒரு 1 tablespoon or 2 tablespoon ஆஃப் கீ சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா, கீ இல்லைனா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ உங்ககிட்ட எது இருக்கோ அதை ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுதான் ஸோ இப்போ அது நல்லா கொஞ்சம் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கோங்க, ஒன்று ஒன்றா இதை போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட கோல்டிஷ் கலரில் வர அளவுக்கு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நல்லா ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒன்று ஒன்றா மறித்து போட்டுக்கோங்க. கரியாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கோல்டிஷ் கலரில் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது பாருங்கள், இதுதான் பர்ஃபெக்ட். இந்த மாதிரி எல்லாமே ஆகணும்.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கோல்டிஷ் ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிச்சு. நான் திருப்பி போட்டுட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோமா, இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து நம்ம பாலை வந்து இதில் ஊற்றி சூடு பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி சூடான பால் தான். இதை ஊற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் கஸ்டர்ட்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ பண்ண போகிறோம். கொஞ்சம் வந்து பாயில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் கிட்டத்தட்ட 2 கப்பு பால் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே எடுத்து நான் இதில் வந்து ஊற்றிக்க போகிறேன். ஓகே. ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் இல்லைனா ஒரு 1 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்படி இல்லை உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதை வந்து கொஞ்சோண்டு நீங்கள் வந்து இது கூட பண்ணிக்கலாம். லைக் சரி ஓகே, அப்படியே கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன்ஸ் தான் போட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் இது கூட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த 2 ஸ்பூன் ஆஃப் கண்டென்ஸ் மில்கையும் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ பால் அது பாட்டுக்கு பாயில் ஆகிட்டே இருக்கட்டும். இந்த இந்த இதே இதில் சைடில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு இதில் ஒரு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கஸ்டர்ட் பவுடர். ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு இப்போ 1/4 கப் அளவுக்கு வந்து வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அது பாயில் ஆகிட்டே இருக்கா. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போனால் இதில் 1/4 கப்பு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி எந்த இது வரக்கூடாது, அந்த இது சொல்லுவாங்களே அந்த ரவுண்ட் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ நல்லா மிக்சர் ஆகிற அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது நடுவில் உங்ககிட்ட சாஃப்ரான் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 4-5 சாஃப்ரான்ஸ் வந்து எடுத்து போட்டுக்கலாம். அதுவும் இன்னொரு ஃப்ளேவரிஷாக இருக்கும். ஸோ என்கிட்ட சாஃப்ரான் இல்லை, நாங்கள் இன்றைக்கி சாஃப்ரான் யூஸ் பண்ணலை. வெறும் நீங்கள் கஸ்டர்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணது பாருங்கள், நல்லா அப்படியே கட்டி எதுவுமே இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதை என்ன பண்ண போகிறோன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. திட்டு ஆகக்கூடாது. ஐ மீன் அதே மாதிரி கட்டி கட்டி ஆகக்கூடாது. அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டு ரொம்ப மீடியம் சூட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்கக்கூடாது, கரைஞ்சிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அது நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இது கிட்டத்தட்ட ஒரு 2 கப்புக்குன்னா ஒரு 5 மினிட்ஸ்லலாம் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளில எடுத்துருங்க. எடுத்து இது ஒரு அழகான கண்டெய்னரில் நம்ம இப்போ ஊற்றி வைக்க போகிறோம். கொஞ்சம் சூடாகட்டும். ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன மாதிரி கண்டெய்னர் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் ஒன்று ஒன்றா இப்படி அடுக்கி வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? அடுக்கிட்டு ஆக்சுவலி இது ரொம்ப பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் இதை ஊற்றி அப்படியே கொடுத்தீங்கன்னா அவங்க அப்படியே செம்ம டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு நான் இவ்வளோ எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணுங்கன்னா இப்படி வச்சுட்டு இதில் வந்து இந்த க்ரீமை வந்து நீங்கள் நல்லா போட்டு டிப் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. அவ்வளோதான், அழகான டெசர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் வந்து சும்மா இதை நார்மல் ஹீட்டுக்கு நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ இது மேலே நம்ம வந்து கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்காக கார்னிஷிங்காச்சு கொஞ்சோண்டு நான் வந்து பிஸ்தா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஆமாம் பிஸ்தாவை வந்து கார்னிஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக்கி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சோண்டு ஒரு 4 முந்திரியும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா?
அவ்வளோதான். இது கொஞ்ச நேரம் அப்படியே நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஓகேங்க. இப்போ அத்தையை வர சொல்லி இப்போ டேஸ்ட் பேக்கு கொடுத்துருக்கா. என்ன செஞ்சான்னு உண்மையில நான் பார்க்கவே இல்லை. பட் பிரெட்ல இது வந்து ஒரு டெசர்ட் பண்ணுறேன்னு மட்டும் தான் சொல்லியிருந்தா. ஸோ டேஸ்ட் பார்க்க போகிறோம். பார்க்க நல்லா தான் இருக்கு. எப்பா பயங்கர க்ரீமியா இங்கே பாருங்க. அப்படி எடுக்கும் போதே அந்த அளவுக்கு ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு பாருங்க, க்ரீமியா. அவளுக்கு இருக்க முடியாது. செம்ம சூப்பரா இருக்கு. சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக டெசர்ட் மாதிரி தான் இருக்கு. நான் வந்து இதை நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது சின்ன பிள்ளைங்களாம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கோங்க. செம்ம, அதாவது பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரியே தான் இருக்கும்ல. செம்மையா அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். நாங்கள் வந்து செஞ்சு கொஞ்ச நேரத்தில் ரூம் டெம்பரேச்சர் அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். நான் இப்போ ரூம் டெம்பரேச்சர், அதாவது ஒரு வாய் சாப்பிட்டோன்னா திரும்பியும் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக இருக்கு. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. கட்டாயமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபி வேணும்னா நம்மளுடைய செல்ஷியாவை கட்டாயமா அடிக்கடி நம்ம செய்ய சொல்லி நம்ம புதுசா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.